வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதிலும் வைகாசி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி ரொம்ப ஒரு அபூர்வமான பஞ்சமிங்க. ஏன்னா வாராகி அப்படின்னாலே செவ்வாய்க்குரிய ஒரு தெய்வம் தான். ஏன்னா போர்க்குணம் கொண்ட தெய்வம், அதே மாதிரி வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் பாருங்கள் வாராகியுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகிய ஆயிலை நட்சத்திரம் வருது, பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது. ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷல். ஒரே ஒரு நாள் பஞ்சமி பூஜை பண்ணாலே 5 வருடம் பஞ்சமி பூஜை பண்ணதுக்கான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாள். யாருமே தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு பஞ்சமி நமக்கு ஒரு 5 வருடத்துக்கான பலன் தரப்போது. குறிப்பாக யாரெல்லாம் உபாசனை வாங்கியிருக்கீங்களோ, அதாவது இந்த உபாசனை பார்த்திங்கன்னா 56 வாராகி மாலை பாடல் 21 நாள் பூஜை பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. தனியாக மகாவாராகி 9 days உபாசனை வாங்கியிருக்கீங்க. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேருக்கு மேலே வாராகி ஜென்ரல் உபாசனை வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன உபாசனை வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்லோகங்களை இந்த பஞ்சமி நன்னு நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். 5 times உங்களோட உபாசனை ஸ்லோகம் என்னவோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் அம்மா முன்னாடி சொல்லுங்கள். முக்கியமாக யாருமே இந்த பஞ்சமி பூஜையை மிஸ் பண்ணாதீங்க, முக்கியமாக உபாசகர்கள். ஏன்னா நம்மளுடைய அந்த உபாசனையோட தெய்வங்கள் ஆக்டிவேஷன் சில ஸ்பெசிஃபிக் டேஸில் பூஜை பண்ணும்போது கிடைக்கும். எல்லா நாளும் பண்ணணும்னு பூஜை அவசியம் இல்லை. பட் அந்த சில நாட்கள் வரும். ஆஷாட நவராத்திரி, அதுக்கப்புறம் இந்த ஷாமலா பஞ்சமி, லைக் இன்றைக்கி, அதாவது இப்போ வரக்கூடிய இந்த ஆயில்யம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. இதை தாண்டி அன்றைக்கி உபாசனை வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. நிறைய குழந்தைகள் ராகுதசை சுக்கரதசைனால படிப்பு இதுவாகிறது, இல்லை நீட்டுக்கு கிராக் பண்ணுறங்கிறதுக்காக பிராமி உபாசனை வாங்கக்கூடியவங்க. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் பிராமிக்கம் வாராகி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த உபாசனை வாங்குறவங்க ஜென்ரல் வாராகி உபாசனையோ, இல்லை வாராகி மாலை உபாசனையோ, இல்லைனா உங்களுக்கு மகாவாராகி உபாசனை, எந்த விதமான உபாசனை இருந்தாலும் அவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோனில். அப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன், ஆஷாட நவராத்திரி டயத்தில் இல்லை நடுவில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும், அன்றைக்கி நான் உபாசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் உபாசனை வேணுமோ நீங்கள் புக்கிங் கொடுத்து கம்மிங் டியூஸ்டே வாங்கிக்கோங்க. ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. அதாவது உபாசனை சில ஸ்பெசிஃபிக் டேஸில் வாங்கும்போது ரொம்ப சீக்கிரம் சித்திக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த உபாசனை வாங்குறவங்களோட லைஃப்பில் எவ்வளோ மிராக்கள் வாராகி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே தயவு செய்து உபாசனை வாங்கினவங்க எல்லாருமே அன்றைக்கி ஒரு நாள் பூஜையை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த பூஜை ரொம்ப வேறு மாதிரி பண்ணோம், ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் விக்கிரகம் வச்சுருக்கீங்களோ ஒரு 5 விதமான அபிஷேகம் பண்ணணும். முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் அபிஷேகம் வாராகிக்கு பண்ணுங்கள். 2வது பால் அபிஷேகம் பண்ணுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கள். 4வது தேன் அபிஷேகம் பண்ணணும். 5வது பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிரத்தில் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு செஞ்சாலும் சரி, இல்லை ரொம்ப சிம்பிளாக வாழைப்பழத்தில் வெல்லம் தேன் மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ணிட்டாலும் சரி. தேன் அபிஷேகம் தனி, பஞ்சாமிர்தம் தனி. ஸோ இல்லை அதில் ஆரஞ்சு என்ன பழம் கிடைக்குதோ போடுங்க. ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டு பண்ணால் கூட போதும். அதில் என்னென்னா 5 விதமான பொருட்கள் போடணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. பேச்சம்பழம், கல்கண்டு, வாழைப்பழம், தேன், வெல்லம் மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நான் நிறைய பழங்களெல்லாம் போட்டு செய்கிறனாலும் செய்யுங்க, உங்களுடைய சௌகரியம் தான். பட் இந்த 5 அபிஷேகம் கம்பல்சரி விக்கிரகம் வச்சுருக்காங்க, பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியல, விட்டு போச்சு, கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது அபிஷேகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை சொல்லிடுறேன். கிடைக்காத போது நீங்கள் ஆல்டர் எதையாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னத்தை பொறுத்தளவுக்கு 5 விதமான அன்னங்கள் வைக்கணும். ஸோ முதல் சாப்பாடு பார்த்தீங்கன்னா புளியோதரை, 2வது லெமன் ரைஸு, மாங்காய் சாதம். இப்போ சீசன் தான் மாங்காய். ஸோ மாங்காய் சாதம் வைங்க. சப்போஸ் எனக்கு மாங்காய் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் சாதம் சரி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவோட சேர்த்து சொல்லிடுறேன். மாங்காயார் தேங்காய் இது எதில் ஏதாவது ஒரு சாதம். 4வது பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்லா கிழங்குகள் மொச்செல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைங்க. அப்படி இல்லைன்னா எல்லா காய்கறிகள் எல்லாம் செஞ்சு மிக்சிங் சாம்பார் சாதம் வச்சுருங்க. அடுத்தது ஒரு இனிப்பு சாதம் வைக்கணும். அந்த இனிப்பு சாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேசரியாக இருக்கலாம், அக்கரை வடிசலாக இருக்கலாம், சக்கரை பொங்கலாக இருக்கலாம், கல்கண்டு சாதமாக இருக்கலாம். சரியா? ஒரு இனிப்பு சாதம் வச்சுருங்க. ஸோ இந்த 5 விதமான சாதங்கள் அம்மனுக்கு வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பழங்கள் 5 விதமான பழங்கள் வைக்கணும். ஸோ செவ்வாழை கட்டாயமாக வச்சுருங்க. பலாப்பழம் வைக்கணும். பலாப்பழம் முழுசாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பலா சுளைகளாகவே அவைலபிள். ஸோ ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, இல்லை ஒரு மினிமம் 5 சுளை, சரியா? ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் விருப்பம் இருக்குது, எனக்கு பலாப்பழமே கிடச்சதுன்னா முழு பழம் கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மாம்பழம் இப்போ சீசன் தான். ஸோ ரொம்ப சீப்பாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 50 rupees 60 rupeesக்கெலாம் கிலோலேயே கிடச்சிருது. ஸோ எந்த மாம்பழம் வச்சாலும் ஓகே தான். ஸோ மாம்பழம் வைங்க. அடுத்தது 4வது பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீசன் அவைலபிள் தான், பப்பாளி பழம் வைங்க.
இதை தாண்டி வந்து கம்பல்சரி மாதுளம் பழம் வைக்கணும், சரியா? ஸோ இந்த பப்பாளி பழத்துக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறேன். மீதி இந்த 4 பழமும் கம்பல்சரி. செவ்வாழை, மாதுளை, பலா, மாம்பழம் இதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. அந்த லாஸ்ட்டு ஒரு பழம் வந்து பப்பாளி பழம் கிடைச்சா வைங்க, பப்பாளி கிடைக்கலனா தர்பூசணி வைங்க, தர்பூசணி கிடைக்கலனா இந்த மெலாம் பழம் சொல்லுவாங்க அதை வைங்க. அப்படியும் இல்லைனா வேறு என்ன பழம் உங்கள் கிட்ட கிடைக்குதோ அந்த பழம் வச்சுக்கோங்க. அது மட்டும் வந்து அந்த 5th மட்டும்தான் ஆல்டர் கொடுத்துருங்க. எது கிடைச்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? பட் இந்த 4 பழம் மஸ்ட்டு. அடுத்தது இப்போ போனீங்கன்னா 5 விதமான வாசனை பொருட்கள் வைக்கணும். என்னென்ன வாசனை பொருட்னா கம்பல்சரி கஸ்தூரி மஞ்சள் வைங்க, தாழம்பு குங்குமம் வைங்க, ஜவ்வாது வைங்க, அடுத்தது வந்துட்டு பச்சை கற்பூரம் வைங்க, அடுத்தது லாஸ்ட் வந்து ஆப்ஷனல் 5வது வந்து ஒன்று கோரசனை, இல்லைன்னா அரகஜா, இல்லைன்னா வந்துட்டு மான் கஸ்தூரி, அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெறும் சந்தனம் வச்சா கூட பரவாயில்ல, சரியா? அந்த லாஸ்ட்டு 5th ஒன்று மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கேன். புனுகு எது கிடைச்சாலும் ஏதாவது எனி ஒன் வச்சுக்கோங்க. மீதி அந்த 4 வந்து மஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு கம்பல்சரி எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் ஆசிட்டிஸ் பஞ்சமி பானகம் எல்லாருமே வச்சுருங்க. அதுவும் நம்மளோட சேனலில் இருக்கும். பானகத்தில் 5 விதமான பொருட்கள் சேர்த்துருப்போம். ஸோ அதுதான் பஞ்சமி பானகம். ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த பானகத்தை வந்துட்டு அம்மாவுக்கு வச்சுருங்க. ஸோ கிழங்குகள், அந்த கிழங்குகள் வந்து அம்மாவுக்கு 5 விதமான கிழங்குகள் வைக்கணும். என்னெல்லாம் கிழங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்குகளை பொறுத்தளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கம்பல்சரி வச்சுருங்க, உருளைக்கிழங்கு வைங்க, கருணக்கிழங்கு வைங்க, சேனக்கிழங்கு வைங்க, இன்னொரு கிழங்கு வந்துட்டு மரவள்ளி கிழங்கு கிடைச்சா வைங்க. அப்படி மரவள்ளி கிழங்கு கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வைங்க. அப்படியும் இல்லைன்னா இந்த முழுசாக வந்துட்டு முட்டைகோசு, இல்லைனா வந்துட்டு சுரக்காய், பூசணிக்காய், இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் அம்மாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருங்க. மீதி 4 வந்து மஸ்ட்டு. இந்த 4மே வந்து அவைலபிள் கிடச்சிரும் உங்களுக்கு, சரியா? சப்போஸ் இது 4ல் கூட ஏதாவது ஒன்று கிடைக்கலனா கூட வேறு ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இதை தாண்டி வந்துட்டு முக்கியமாக வராகிக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை வேர்க்கடலை எப்படியாவது வாங்கின்னு வந்து வச்சுருங்க. எனக்கு பச்சை வேர்க்கடலே கிடைக்கல மேடம் அப்படின்னா வேர்க்கடலை பர்பியாவது வாங்கி வராகிக்கு வச்சுருங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப எளிமையான ஒரு பூஜை தான். பட் கொஞ்சம் செலவாகுதுன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அம்மாவுக்கு ரொம்ப ஏன்னா இது ஒரு நாள் பூஜை, 5 வருட பலன். ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம பண்ணி தானே ஆகணும். இதை தாண்டி அம்மாவுக்கு வந்து வஸ்திரம் வந்துட்டு இந்த சேலை விக்கிரகம் வச்சுருக்கவங்க எல்லாருமே சிகப்பு கலரில் ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கி போடுங்க. ஏற்கனவே சிகப்பு கலர் வஸ்திரம் இருந்தால் கூட ஓகே, பட் அன்றைக்கி புது வஸ்திரம் கொடுக்குறது ரொம்ப ஸ்பெஷல். சப்போஸ் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், இல்லை விளக்கில் ஆவகனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சிகப்பு கலரில் ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது வச்சு நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. இல்லை ஒரு ரெட் கலரில் சாரி எடுத்து வச்சு அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவுமே பண்ணுற மாதிரி சிகப்பு கலரில் வளையல் கம்பல்சரி வைங்க, தாலி கயிறு வைங்க, நல்ல வாசனையான பூ எந்த பூனாலும் வைங்க. செவ்வரளி, மல்லிப்பூ. எனக்கு தெரிஞ்ச மல்லிப்பூலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ சீசன் ரேட்டே ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ என்ன பூ கிடைக்குதோ வாசனையான பூ வாங்கி அம்மாவுக்கு வைங்க. சப்போஸ் எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது, இல்லை எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 5 விதமான பூக்களை கூட அம்மாவுக்கு வைக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களோட சாய்ஸ் தான். பட் கம்பல்சரி ஏதாவது ஒரு பூ வச்சாலும் ஓகே தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்சமி, யாரும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் உபாசனை வேணுமோ தயவுசெய்து முன்னாடி புக்கிங் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் புக்கிங் கொடுத்து ஒரே நாளில் 1 மணி 2 மணிலாம் ஆகிடுது, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து உபாசனை வேணுங்கிறவங்க முன்னாடி புக்கிங் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி ஆஷாட நவராத்திரி பற்றி நிறைய கொரிஸ் வருது. ஆஷாட நவராத்திரி ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அது ஆனி மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான், இன்னும் வைகாசியே முடியலை. ஸோ நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நீ போன அமாவாசைக்கெல்லாமே மேடம் ஆஷாட நவராத்திரியெல்லாம் கொஸ்டின் பண்ணுறீங்க. கட்டாயமாக ஆஷாட நவராத்திரி எவ்ரி இயர் வர மாதிரி இந்த இயரும் ஸ்பெஷலாக வரும். என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி ரொம்ப முன்னாடியே போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வாரத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி பற்றி எல்லா வீடியோஸுமே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பல்சரி அதை டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி.